மதியம் 2 மணிக்கு எடப்பாடிக்கு வந்த நல்ல செய்திகள். மகிழ்ச்சியிலே அதிமுகவினர், அதிர்ச்சியிலே திமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜனநாயக கடமையை கண்டிப்பாக வாக்குகளாக செலுத்திடுங்க நண்பா. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் இதுவரைக்கும் 55% பேர் அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து தொடங்கிய வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களிலே சின்ன சின்ன பிரச்சனைகளும் நடந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு 55% மக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தக்கூடிய இந்த வேளையிலே அதிமுகவிற்கு தான் அதிகப்படியான வாக்குகள் என்பது விழுந்திருக்கக்கூடும் என தகவல் என்பது இணையதளங்களிலும் சரி, பேஸ்புக்கிலும் சரி, இணையதளங்களிலும் உள்ள தகவல்களும் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு நான் முன்னதே சொன்னதை போல வாழ்வா சாவா அப்படிங்கிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் அதிமுகவிற்கு அமோகமான ஆதரவுகளையும் வரவேற்புகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். காலையிலே எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலே தன்னுடைய ஜனநாயக கடமையை செலுத்தி இருக்கிறார். அதே போலத்தான் மற்ற இடங்களிலே அவங்க அந்தந்த முக்கிய பிரபலங்களும் சரி, அரசியல் பிரபலங்களும் சரி, முக்கிய தலைவர்களும் சரி அவங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே மதியம் 2 மணி வாக்கிலே 55% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அந்த 2 மணி நிலவரப்படி அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் காதுகளுக்கு நல்ல செய்திகள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கு செலுத்தி முடித்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் எலெக்ஷன் அதாவது தெரியாமல் நடத்தக்கூடிய அந்த எடுக்கப்படக்கூடிய வாக்கு சேகரிப்பு கருத்து கணிப்பின் அடிப்படையிலே அதிமுகவிற்குத்தான் அதிகப்படியான ஆதரவுகள் என்பது இருக்கிறது என தகவல் என்பது இணையதளங்களிலே கசிந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே மே மாதம் 4ஆம் தேதி வாக்கிலே முடிவுகள் என்பது தெரிந்துவிடும். அந்த மே மாதம் 4ஆம் தேதி அதிமுகவா திமுகவா? திமுக மறுபடியும் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கப் போகிறதா? அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சியாக இருக்க போகிறது என மக்கள் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜனநாயக கடமையின் மூலமாக சொல்லிவிடுவார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது இதற்கிடையில் வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளும் அதாவது 100க்கு 100% சரியாக இருக்க போவது கிடையாது. மக்களுடைய மனநிலைமையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே இதுவரைக்கும் பதிவான வாக்குகள் அடிப்படையில் கண்டிப்பாக அதிமுகவிற்கு மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பார்கள். நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சராக போகிறீர்கள் என சொல்லி எடப்பாடி பழனிசாமியின் காதுகளுக்கு நல்ல விஷயங்கள் என்பது சொல்லப்பட்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம், எது எப்படி இருந்தாலும் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நண்பா.